பராசக்தி. சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ணா நல்லா பண்ணியிருக்காரு. அண்ணாக்குமே இது ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது 1960s அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2K கிட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாகட்டும், இதெல்லாம் புதுசாக இருக்குது. எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலி. நல்ல இனிஷியேட் எடுத்திருக்காங்க டீம். நாங்கள் 2 பேரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணோம்னா ஒரு நல்ல அனுபவம் தான். சுதா கொங்கரா மேம் ஒரு நல்ல டைரக்டர், உங்களுக்கே தெரியும். அவங்களோட ஒர்க் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவா அண்ணா அண்டு மோகன் அண்ணாவோட ஒர்க் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப, ரவி மோகன் அண்ணாவோட ஒர்க் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது வந்து இதோட டபுள் மடங்கு உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். சித்தப்பா தான் வந்து உள்ள பானைலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அந்த பானை செஞ்சுட்டு அது எங்க லைஃப் லாங் அதே தான் எங்களுக்கு தொழிலே. அது நல்லா இருக்கு. அது தெரியல சரியா, அதுல உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது தெரியுது அவங்க பார்க்கும்போது. நல்லா இருந்துச்சு. எனக்கு ட்ரெயின் பிடிச்சிருந்தது அண்ட் அந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்தது. யா, இந்த தியேட்டர்ல எப்படி இருந்துச்சு? நம்ம இப்ப சீக்கிரம் உட்கார்ந்து பார்க்கறோம். அந்த டென்ட் கொட்டா அது டென்ட் கொட்டா ஃபீல். ஆக்சுவலி அது பழைய காலத்து ஆளுங்களுக்கு கேட்டால் மேபி தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. பட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யா, அப்ப அந்த வெளிய தியேட்டர் டிக்கெட் கவுண்டர்லாம் பார்க்கறப்ப உங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. ஆன்லைன் புக்கிங்ஸ் வந்துருச்சு அண்ட் ஓடிடி. பட் இது குட்டியா, அந்த கவுண்டரே குட்டியா இருந்தது, அழகா இருந்தது. யா, ஆக்சுவலி டீமுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இனிஷியேட் எடுத்து பண்ணதுக்கு. யா, பார்க்கும்போது படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எதிர்பார்ப்பு அண்ணா சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட பவரை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இருக்கும். அண்ட் யா, அமரனுக்கு அப்புறம் அண்ட் மദ്രാசி ஒவ்வொரு படமுமே அவருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் நிறையா எங்களுக்காக, ஃபேன்ஸ்க்காக நிறையா பண்ணுவாருன்னு நம்புகிறோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சா? ஏன் நிறையா மூமெண்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு சிவகார்த்திகேயனோட அண்ணனோட ஷூட் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா சுதா மேம் வந்து நல்லா ஹம்பிளாகவும் நல்லா எல்லாத்தோடையும் நல்லா பேசி பழகினாங்க. அது ஜாலியாக நல்லா அவங்களோட ஒர்க் வந்து உங்களுக்கே தெரியும். அவங்க நல்ல ஒரு டேரக்டர் வேர்ல்டு வைடில். அதோட ரவி அண்ணா அவங்க நல்ல ஒரு டேரக்டர் தான். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ மொத்தத்தில் அந்த படம் வந்து நல்ல ஒரு அமேசிங்காக நல்லா எல்லாத்துக்கும் ஒரு பிடிக்கிற மாதிரி இந்த படம் வந்து அமையணும் நாங்கள் நம்புகிறோம். நிறைய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்ல நைஸாக நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே. பழைய மெட்ராஸை பார்த்த மாதிரி தான் இருக்கு. நம்ம இது வரைக்கும் பழைய மெட்ராஸ் பார்க்காதவங்க இங்கே வந்து பார்க்கலாம். வேற எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? படத்தோட எதிர்பார்ப்பு நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். எல்லாருமே போய் பார்க்கணும். தியேட்டரில் போய் பாருங்க. நார்மல் பீரியட் படத்தை விட டைம் பீரியட்ல போய் எடுத்திருக்காங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அது எடுக்கிறப்ப? இல்ல அதனாலதான் படம் இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்களா எடுக்கிறது? ஆமாம், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ஏஐ இந்த காலகட்டங்களில் எப்படி வேணால் ஒரு இமேஜ் ஒரு வீடியோ நம்மளால் ஓனாகவே நம்ம மொபைல் ஃபோனில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம மொபைல் ஃபோனில் நார்மலாக ஒரு ரீல்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். பட் அதுக்கும் நம்ம படத்துக்கும் ரீல்ஸுக்கும் நிறையா வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கே தெரியும். ஒரு நார்மலாக ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் நீங்கள் கேமரா வச்சு எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் வந்து 1960 காலகட்டங்களில் எப்படி இருக்கோ அந்த மக்களோட பாரம்பரியம் என்ன, அந்த மக்களோட அவங்களோட பழக்கவழக்கங்கள் என்ன, அதெல்லாம் எல்லாமே கவர் பண்ணி தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் 1960 வந்து அவங்க என்னென்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன மாதிரி வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, ஸோ அதெல்லாம் மீன் பண்ணி அதை ஒரு கோர் பண்ணி தான் அந்த படத்தை வந்து சுதா மேம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த படம் வந்து எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ரீச் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த காலத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஊர் சைடில் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி இருந்துச்சு. பழைய செட்டில் எல்லாமே இருக்கு. அந்த காலத்துல தியேட்டர் எப்படி இருந்துச்சு, அதுக்குள்ள அந்த
ஸ்டீல் சேர்ஸு, ஸோ லைக் அந்த மாட்டு வண்டிஸ் எல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட கிளிம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. படத்தோட கிளிம்ஸு, அப்புறம் அவங்களோட இதில் அக்யூஸ்ட் அந்த இதில் அவங்களோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எல்லாமே அதர்வா ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக அது வந்து நம்ம மறக்க முடியாது. ஏன்னா இது செட்டுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. எங்களோட அனுபவமாக தான் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப யாரையும் போட்டு ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காது. எல்லாருமே ஜாலியாக ஆக்ட் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு. உள்ள அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினலாக தத்துருவ மாதிரி தெரியல. அது 1960 காலத்தில் அவங்க மக்கள் யூஸ் பண்ண அந்த கார் தான் கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து இது ஒரு படமாகவே அவங்க வந்து கேப்சர் பண்ணலாம். இதை நம்மளோட வாழ்வோட ஒரு அங்கமாக தான் நம்ம வாழ்ந்த ஒரு அங்கமாக தான் அவங்க இந்த படத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் வேர்ல்டு வைடில். ஏன்னா மேம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. சுதா மேம் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால நல்லா இந்த படம் எல்லாத்துக்குமே ரீச் ஆகும், நல்லா வரும்னு நாங்கள் நம்புகிறோம்.